கோவை அருகே அரசு பேருந்துடன் வேன் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். கோவையை அடுத்த காரமடை பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் கூவராஜ். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு புதன்கிழமை இரவு காரமடைக்கு ஆம்னி வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கோவையை அடுத்துள்ள பாப்பம்பட்டி பிரிவு அருகே சிந்தாமணிப்புதூர் பகுதியில் வேன் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்த அரசு பேருந்துடன் மோதியது. இந்த விபத்தில் கூவராஜ் மற்றும் அவரது மனைவி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கூவராஜின் மகள் சுமதி, மகன் செந்தில்குமார், உறவினர்கள் கனகமணி, கோபிகா, கார்த்திக் ஆகிய 5 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிந்தாமணிப்புதூர் பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்படாததால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்கின்ற இந்த விபத்திற்கு காரணமே மத்திய மாநில அரசுகளின் அலட்சிய போக்கு. நாங்கள் எவ்வளவு முறை போராடியும் கூட எந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியும் இதை கண்டுகொள்ளவே இல்லை. வருகின்றோம், நாங்கள் திருச்சி சாலை விரிவாக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கின்றோம் என்ற உறுதி கொடுத்தாலும் கூட எந்த பணியுமே இதுவரைக்கும் நடைபெறவே இல்லை. திருச்சி சாலை இந்த 7.5 கிலோமீட்டர் பகுதியில் அமைந்திருக்கின்ற 6 பாலங்களை அகலப்படுத்த வேண்டும். மின் கம்பங்களை அகற்றி இந்த திருச்சி சாலையை டிவைடர் வைத்து 2ஆக பிரித்து 4 வழி சாலையாக மாற்றினால்தான் இந்த கொடுமைக்கு ஒரு தீர்வாக அமையும். பொதுமக்களின் சாலை மறியலால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.